राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद बाबा की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो ताल वनत्तुक्कु जय। जय बोलो बलराम भगवान की जय। बलरामर கண்ணனுக்கு ரொம்ப பிரியமான ஆதிசேஷன். பலன், ராமன், பலபத்ரன், சங்கர்ஷணன், இப்படி பல நாமங்கள் அவருக்கு உண்டு. பலராம சஷ்டி அப்படின்னு சொல்லி பலராமருடைய அவதாரத்தை கொண்டாடுறது வழக்கம். கிருஷ்ணவதாரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன் அவர் பிறந்தார் அப்படின்னு சில இடங்கள்ல 6 மாசம் அப்படின்னு காண கிடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள் உண்டு. ஒரு விதத்துல பார்த்தா கிருஷ்ண அவதாரத்திற்கு ஒரு 6 மாசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதி கர்ப்பம், அதாவது அவருடைய கர்ப்பத்தில் 10 மாசத்துல 5 மாசம் தேவகி கர்ப்பத்தில் இருந்தார். மீதி 5 மாசம் ரோஹிணி மாதா கர்ப்பத்தில் இருந்தார். அதன் பிறகு கண்ணன் ஆவிர்வவிச்சான். ஸோ அதன் பிறகு கண்ணன் பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாசம். இப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1 வருஷம் கேப் அப்படின்னு காண கிடைக்கிறது. இது எப்படியோ கண்ணனுக்காக வந்தவர் இந்த பலராமர். நேத்தி கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பலராமர் வந்து பனை கொடியோன், கண்ணன் கருட கொடியோன். இப்போதான் சிவபெருமானை பற்றி கேட்டிருந்தேன். முன்னாடியே சொல்லியிருந்தார் ரிஷப வாகனம் அவருக்கு கொடிய ரிஷப கொடி தான். முருகனுக்கு சேவல் கொடி, அதுவும் ஏற்கனவே நான் சொன்னதான், இருந்தாலும் நேற்று கேட்டிருந்தேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொடியெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னேன். இந்த பனம்பழம் ரொம்ப ருச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிஜமாவே நல்ல பெருசாக இருக்கும் அந்த பனம்பழம். இதில் ரொம்ப அழகு என்னன்னா, இந்த குழந்தைகள் அவர்களுடைய அப்ரோச், அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கண்ணனிடத்துல உரிமையோட சொல்றார்கள். ஏற்கனவே பார்த்தோம், இந்த பிராமண பத்னிகள் அவர்களுடைய சாப்பாடு, இந்த பிள்ளைகள் பசிக்கிறதுன்னு சொன்னது, கண்ணன் அவர்களுக்காக சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது, இந்த பிள்ளைகளுக்காக கண்ணன் சுகிருத் அப்படின்னு தான் பாகவதத்தில் நேற்று நாம வாசித்தோம். அவனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், ரொம்ப உரிமையுடையவர்கள் கண்ணனுக்கு. அதனால அந்த உரிமையை அவள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாள், மிஸ்யூஸ் பண்ணல குழந்தைகள். உங்களுக்கு உங்க தெய்வத்துக்கிட்ட பரிபூரண உரிமை இருக்கு. உங்களுடைய கவனம் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் இருக்கட்டும். எப்பொழுதும் நான் சொல்றது தான், ஒருவேளை இப்போ உங்கள் கணவன் ஒழுங்காக நடந்து கொள்ளலை, அன்பாகவோ அக்கறையாகவோ நடந்துக்கல, இதே தான் மனைவிக்கும் சரி. இதில்
உடனே ஆம்பளைகள் தான் இப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை, குடும்ப சூழ்நிலை, இதில் சில சந்தர்ப்பங்களில் கணவன் ஒழுங்காக நடந்துக்க மாட்டான், சில சந்தர்ப்பங்களில் மனைவி ஒழுங்காக நடந்துக்க மாட்டா, சில சந்தர்ப்பங்களில் அப்பா அம்மா ஒழுங்காக நடந்துக்க மாட்டா, சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் ஒழுங்காக நடந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி நிறைய உண்டு. சப்போஸ் யாராவது ஒழுங்காக நடந்துக்கல, மரியாதை குறைவாக நடந்துக்கிறா, இல்லாட்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பையும் நேரத்தையும் மிஸ்யூஸ் பண்ணுறா அப்படின்னா அவர்கள் மேலே கோபம் வரும், வெறுப்பு வரும், அவள் அப்படி நடந்துக்கிறாளேன்னு ஆதங்கம் வரும். ஆனால் இந்த மூன்றும் பலன் தரப்போவது இல்லை. அப்போ எது பலன் தரும் அப்படின்னா அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றதுல கவனம் வைங்க. ஏங்கிறது வேற, இப்படிதான் எனக்கு வேணும்னு தீர்மானமாக கேட்பது வேற. இது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குழந்தைகள் கரெக்டாக இந்த தாளவனம் இருக்குது, அங்கே நிறைய பனம்பழங்கள் இருக்குது. ஆனால் அங்கே தேனுகாசுரன் அதை காவல் காத்துருக்கான். யாருக்கும் அந்த பழம் சாப்பிட முடியலை. அவன் கூடவே நிறைய அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கா. எங்களுக்கு அந்த பழம் வேணும், அந்த பழங்கள்லாம் சாப்பிடணும். ரொம்ப இவ்வளோ அழகாக எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக கண்ணன் கிட்ட சொல்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி நடக்கணுன்றதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும் இல்லையா? கணவன் அன்போடு இருக்கணும், அக்கறையோடு இருக்கணும், உரிமையோடு இருக்கணும், மரியாதையாக பேசணும், மரியாதையாக நடந்து கொள்ளணும், அவன் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் திஸ். அவர் எடுத்தெறிஞ்சு பேசுகிறார், கண்டுக்கிறதே இல்லை, நான் சொன்னால் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதெல்லாம் உங்களை இன்னும் டென்ஷன் பண்ணிவிடும். நான் எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் கவனம் வையுங்கள். ஃபோக்கஸ் ஆன் வாட் டூ யூ நீட். இதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். உங்களுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி மனைவி புரிந்து கொள்ளலை, எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, மரியாதையாக நடத்தலை, இப்படி நடந்துக்கிறாளேன்னு புலம்புறதை காட்டிலும் ஆதங்கப்படுறதை காட்டிலும் அவள் அன்போடு இருக்கணும், என் இடத்துல மரியாதையாக நடந்துக்கணும், அக்கறையோடு நடந்துக்கணும், உரிமையோடு நடந்து கொள்ளணும். ஃபோக்கஸ் ஆன் தட். இது ஆஃபீஸில் இருக்க கலீகாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் வீட்டில் யாராவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறா, சொன்னால் கேட்க இப்படி சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வைத்து அதை கண்ணனிடம் சொல்லுங்கள். அதாவது ஒரு வீடு தேடலா, இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், எனக்கு சௌகரியமாக இருக்கணும், ஆஸ்க், கேளுங்கள். எனக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், எனக்கு நிம்மதியாக இருக்கணும், எனக்கு திருப்தியாக இருக்கணும், எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு நிம்மதியாக இருக்கணும். இதில் கவனம் வைக்கிறது ரொம்ப சுலபம். இதில் தான் நீங்கள் கவனம் வைக்கணும். புரியுறதா? அப்போ இந்த பிள்ளைகள் தெளிவாக கேட்குறா, அவ்வளோதான். அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டா. கவனிச்சு பாருங்க. பனம்பழம் வேணும், இது இந்த இடத்துல இருக்குது, ஆனால் எங்களால் எடுக்க முடியலை, அங்கே அசுரன்லாம் இருக்கான், ஆனால் எங்களுக்கு பனம்பழம் சாப்பிட்ற ஆசை இருக்குது. ரொம்ப அழகா, எனக்கு இந்த ஆசை இருக்குது, எனக்கு அந்த பழம் வேணும், நன்னா சாப்பிடணும், திருப்தியாக அனுபவிக்கணும், சந்தோஷமாக, வா என் நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதுன்னு நல்லா சாப்பிட்டேன், நன்னா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகள் அவர்களுக்கு என்ன வேணுமோ சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பாகவத்தில், இந்த விஷயங்கள்லாம் நாம் கவனிக்கணும். ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறார்கள். இப்போ யாரோ அவங்களை அவமானப்படுத்திட்டா, கலீகோ இல்லாட்டி பாஸோ, சாரி சொல்லணும், மைண்டில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள். They will understand. Make them understand. இதுதான் உண்மை. நீங்கள் புலம்பின்றே இருந்தவாறு சாதி கேட்க மாட்டேன், கண்டிக்க மாட்டேங்கன்னா இது உங்களை ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்.
புரிகிறதா? அப்ப இந்த பிள்ளைகள் அழகா சொல்லிட்டா, அவ்வளவுதான். அதற்கான எல்லா முயற்சிகளும் பலராமனும் கிருஷ்ணனும் பண்ணார்கள். சூப்பர்ல. அது சில விஷயங்கள்லாம் நாம் சொல்லிட்டு விட்டுருணும், பகவான் பண்ணுவான். சில விஷயங்கள் நாமளும் கூட பண்ணணும். இப்போ இந்த விஷயத்துலேயே இந்த குழந்தைகளோட டீடைல்ஸ் எடுத்து வந்து கிருஷ்ணகிரியும் பலராமன் சொல்லிட்டார். அவள் தெரியாது என்ன தெரிஞ்சாலுமே கூட இவர்கள் தங்களுடையதான ஆசைகளை அழகாக சொன்னார்கள். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நீங்க தைரியமா கேட்கலாம். என் கணவன் என்னை புரிந்து கொள்ளணும், நான் என் கணவனை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் திருப்பி திருப்பி அதை இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நடத்திக்கோங்க, நடக்கும். இந்த தேனுகாசுரன் வதம், அதாவது ரொம்ப அழகா இருக்கு. அந்த தேனுகாசுரனை சண்டை போடும் பொழுது அவன் இந்த மலையெல்லாம் பேத்து அடிக்கிறான் இருக்கு. கோவர்தன மலையை கண்ணன் பிடிச்சி திரும்பி அந்த மலையை கொண்டு அங்கே வச்சான். அதுக்கப்புறமா கண்ணன் அவனை தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டான் ஆகாசத்துல அப்படின்லாம் இருக்கு. அதன் பிறகு பலராமர் அடிச்சு அவனை வதம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. கர்க சம்ஹிதையில 11வது அத்தியாயம் விருந்தாவன கண்டா. அதுல ரொம்ப அழகா இந்த தேனுகாசுர வதத்தை பத்தி சொல்றார். ஒரு அடிச்ச அடியில அவனுக்கு சத்கதி கிடைச்சதான். எப்பேற்பட்ட சத்கதி அப்படின்னா, தேகாத் விநிர்கதசோபி ஷாமசுந்தர விக்கிரஹ ஸ்ரக்வீபீதாம்பரோ தேவோ வனமாலா விபூஷிதः லக்ஷபாஷதசம்யுக்தः சஹஸ்ரத்வஜசோபிதः சஹஸ்ரசக்ரத்வணிபృద్దயாயுதः समन्वितः लक्षचामरशोभाढ्योरुण वर्णोतिरत्नभृतः दिव्ययोजनविस्तीर्णो मनोयार्यो मनोहरः किङ्किणीजालसंयुक्तो घण्टामञ्जीरसंयुतः हरिं प्रदक्षिणीकृत्य सबलं दिव्यरूपधृक् दिव्यं रथं समारुह्य चोदयन्मण्डलं दिशां जगामदैद्यो हे राजन् गोलोकं प्रकृते परं श्रीकृष्णो धेनुकं हत्वा सबलो बालकैः सह तद्यशस्तु प्रगायद्भीमभौ प्रगायद्भिः भवौ गोकुलगोकर्ण गोगणैः. இந்த தேனுகாசன் உடம்பிலிருந்து
அந்த கழுத உடம்பிலிருந்து அப்படி ஒருத்தன் வந்தானா. ஷியாமசுந்தர திருமேனியோட அழகான மாலைகள், பீதாம்பரம், வனமாலை எல்லாம் போட்டு லட்சக்கணக்கான பார்ஷதர்கள் அவனுடைய கைங்கரியத்துக்கு வந்துட்டார்கள். அழகான ஆயிரக்கணக்கான தங்க கொடிகள் அவன் தேருக்கு அழகு கொடுத்துருத்து. ஆயிரக்கணக்கான சக்கரங்களுடைய 10,000 குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த தேர்ல அவன் உட்கார்ந்துட்டான். லட்சக்கணக்கான சாமரங்கள்லாம் இருந்தது. ரத்னங்கள் இழைக்கப்பட்ட அந்த தேர் ஒரு யோஜன விஸ்தாரணமான தேர். அது அழகான அந்த புஷ்பக விமானம் போல அதில் சலங்கைகள்லாம் இருந்தது, மணிகள்லாம் ஒளிச்சன. பகவான் போல ரூபமுடைய தேனுகன், பலராமன், ஸ்ரீகிருஷ்ணன் இவா 2 பேரையும் பிரதட்சணம் பண்ணி திவ்யமான அந்த விமானத்தில் ஏறி எல்லாரும் பார்த்து எல்லா பக்கம் அப்படி பிரகாசமாக பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்படியே பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி 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 மேலே நேர கோலோக பிருந்தாவனத்திற்கு போயிட்டான் அப்படின்னு இருக்கு. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க இல்லையா? அடி வாங்கினாலும் இப்படி வாங்கணும், செத்து போனாலும் இப்படி செத்து போகணும், சத்கதி அடையணும். அப்பதான் இந்த பகுலாஸ்வ ராஜா கேட்கிறார், முனே முக்திம் கதம் பிராப்தக பூர்வம் கோ தேனுகாசுரக கதம் கரத்வமாபன்ன ஏதன்மே ப்ரூஹி தத்வதக. பகுலாஸ்வ ராஜா கேட்டார், நாரதரே, தேனுகாசுரன் பூர்வ ஜென்மத்தை என்னவா இருந்தான்? அவனுக்கு எப்படி இப்படி முக்தி கிடைச்சது? அவனுக்கு எங்கேயாவது கழுத சரீரம் கிடைச்சது? எனக்கு சொல்லுங்க. இப்போ அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா சாரூபிய முக்தி. கண்ணனை போலவே ரூபத்தோட பீதாம்பரம் வனமாலையோட சாரூபிய முக்தி அப்படின்னு கிடைச்சிருத்தான். எப்படி நம்ம துந்துகாரி, அஜாமின் எல்லாருக்கும் அப்படிதான் சாரூபிய முக்தி கிடைச்சதுன்னு இருக்கு. நான் ஏற்கனவே 4 விதமான முக்தி சொல்லியிருக்கேன். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அதை ஒன்று சொல்லிட்டேன், சாரூபிய முக்தின்னு. மீதி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அஜாமினுக்கும் அதுதானான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் சாரூபிய முக்தின்னு சொன்னேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ ராஜா கேட்டவொடனே இந்த நாரதர் சொல்றார், வைரோச்சனைர்பலே புத்ரோஹோ நாம்னா சாஹசிகோ பலி நாரீணாம் தசசாஹஸ்ரைஹி ரேமே வை கந்தமாதனே வாதித்ராணாம் நூபுராணாம் சப்தோ அபூத் தத்வனே மகான் குஹாயமாஸ்தி தஸ்யா குஹாயாமாஸ்தி தஸ்யாபி ஸ்ரீகிருஷ்ணம் ஸ்மரதோ முனே துர்வாசசோததேனாபி தியானபங்கோ பபூவஹ நிர்கதஹ பாதுகாரூடோ துர்வாசாஹ குஷவிக்ரஹ தீர்கஸ்மஸ்ருயுः யஷ்டிதரஹ क्रोधपुञ्जानलद्युतिः यस्य शापाद् विश्वमितं कम्पते सज्जगादः. பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன். இந்த விரோச்சனனுடைய பிள்ளை பலி சக்கரவர்த்தி. அந்த பலி சக்கரவர்த்தியுடைய பிள்ளைகள்ல ஒருத்தன் சாஹசிகன்னு பேரு. பிரஹ்லாதனுடைய கொல்லு பேரன். பிரஹ்லாதன், விரோச்சனன், மகாபலி, சாஹசிகன். ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் கந்தமாதன பர்வதம், அங்க 10,000கணக்கான பெண்களோடு ஆடிண்டும் பாடிண்டும் சேட்டை பண்ணிட்டு இருந்தான். பெண்களுடைய கால் சலங்கைகள் எல்லாம் சிரிச்சண்டை, கை வளையல்கள் சப்தம் என்னெல்லாமோ வருது. கந்தமாதன பர்வதம் அது எங்க இருக்கு? அதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? கந்தமாதன
பர்வதம் அப்படின்னு ஒரு இடம், கந்த மாதன. அப்போ அந்த மலைகளில் நிறைய குகைகள் உண்டு இல்லையா, அந்த மலையில் நிறைய பேர் அங்கங்கே உட்காந்து தியானம் பண்ணுவா. அதில் ஒரு குகையில் துர்வாசர் ஸ்ரீகிருஷ்ண தியானம் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது சார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, தங்களுடைய சந்தோஷத்திற்காக அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணுவார். கத்துறது, குதிக்கிறது, ஆடுறது. அடுத்தவாளை தொந்தரவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்க்கலாம், நான் ரோட்டில் நின்று பேசிட்டு இருப்பான். நிறைய பேர் மாதிரி தான், அந்த வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு 4-5 பேராக போவா, 2 பேராக போவா. மற்றவா சைடில் போகவே முடியாது. பார்க் அந்த மாதிரி இடங்கள்ல இடமே இருக்காது. சில பேர் அது மாதிரி தான். அவள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கடையில் இறங்கணும்னு அந்த கடை வாசலை கொண்டு வண்டி எடுத்துவார். அந்த ரொம்ப கிராம்படாக இருக்கும். ஒரு 50 அடியோ 100 அடியோ தள்ளி இடம் இருக்கும். அங்கே வச்சுட்டானா நடந்து வரலாம். ஆனால் அந்த சுயநலத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். நிஜமாக இப்பெல்லாம் கோவம் வரதான் செய்யும். கோவம் வரலைன்னா தான் தப்பு. அது துர்வாசன் கந்தமாதன பருவத்தெலாம் நிறைய பேர் தபஸ் பண்ணுற இடம். பெரிய தாடி மீசெல்லாம் வச்சிருக்கார். உடம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கு. அவ்வளோ தூரம் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அன்னாகாரம் இல்லாமல். வெளில வந்தார். துர்வாச உவாச உத்திஷ்ட கர்தபாகார கர்தபோ பவ துர்மதே வர்ஷாணாம் தூ 4 லக்ஷம் व्यतीते भारते पुनः माथुरे मण्डले दिव्ये पुण्ये तालवने वने बलदेवस्य हस्तेन मुक्तिस्ते भवितासुर. வெள்ள வந்தவர் பயந்து நடுங்கும்படியான சாபம் கொடுக்கிறவர். துர்புத்திக்கார அசுரா, கழுதைய மாதிரி கடந்த அலையற கழுதையாவே போ அப்படின்னா கையை கூப்பி நடுங்கின்னு காலில் விழுந்தான். உடனே சமாதானமாகி ஒரு 4 லட்சம் வருஷம் கழுதையா அலை வயல. பாரதத்தில் திவ்யமான மதுரா மண்டலத்தில் புனிதமான தாளவனத்தில் பலராமர் கையாலே உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னார். அதிகம் பலராமர் எல்லாருக்கும் கணக்கு கொடுக்கும்போது சில பேர்லாம் பலராமன் அப்படின்னா, நாரத உவாச்ச தஸ்மாத் பலஸ்ய ஹஸ்தேன ஸ்ரீகிருஷ்ணஸ்தம் ஜகானஹ பிரஹ்லாதாயா வரோ தத்தோ நவத்யோ மே தவான்வயஹ. ஏன் அப்படின்னு கேட்டா, பகவான் நிருசிம்மன் உன்னுடைய வம்சத்தில் வரவர்களை என் கையாலே கொல்ல மாட்டேன் அப்படின்னு வரம் கொடுத்திருக்கார். பிரகலாதனுடைய வம்சத்தில் 21 தலைமுறை சொல்றார் இல்லையா சுவாமி. பிரகலாதனுக்கு முன்னாடி 10, பிரகலாதனுக்கு பின்னாடி 10, பிரகலாதனோட 21. ஸோ பிரகலாதன் முன்னாடி பார்த்தோன்னா விரோச்சனன், மகாபலி, சாகசிகன். ஸோ அதனால் என்ன பண்ணுறார் சுவாமின்னா, துர்வாசரை கொண்டு சாபம் கொடுத்து பலராமர்னால முக்தி கிடைக்கும் அப்படின்னு. கண்ணன் சமயத்தில் ஆள் வச்சு அடிப்பான்றது இதுதான். சரியா? இப்படிதான் தேனுகாசுரனுக்கு சத்கதி கிடைத்ததாக கர்க சம்ஹிதையில் காண கிடைக்கிறது. இனி கழுதையை பார்க்கும் பொழுதெல்லாம் தேனுகாசுரன், இந்த சாகசிகன், பலராமர், பனம்பழம், தாளவனம், இது எல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். சீக்கிரம் நல்லா பனம்பழம் சாப்பிடுங்கோ, தாளவனத்தை போய் பாருங்கோ. அங்கே தாளவனத்தில் அழகாக ஒரு பலராமருடைய சன்னதி தௌஜி மந்திர் இருக்குது. அங்கே பக்கத்திலேயே ஒரு சங்கர்ஷண குண்ட் அப்படி இருக்குது. தால் குண்டுன்னு சொல்லுவாள். தாளவனத்தினுடைய குளம் சங்கர்ஷண குளம்ன்றது. கண்ணன் பலராமனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய மாடு மேய்க்கும் கோலாலே உண்டாக்கின குளம் அங்கே தாளவனம். அது உபயோகப்படுத்துகிற நிலைமையில் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. நல்ல பெரிய குளம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போயிடுத்து. ஒரு காலத்தில் வனமாக இருந்தது, இப்போல்லாம் மக்கள் வாழும் பிரதேசமாக எடுத்து ஒரு கிராமம். அதில் அந்த
தாளவனத்தில் அந்த குளம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கேன். தாளவனத்தில் குளிச்சா, அந்த சங்கர்ஷண குண்டில் குளிச்சா அவ்வளோ அழகாக விசேஷமாக ஆசைகள் பூர்த்தியாகும்னு சொல்லிட்டு ஆதிவராக புராணத்திலெல்லாம் சொல்லப்பட்டதாக காண கிடைக்கிறது. நாங்கள் புரோஷனம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோ குளிக்கிற அளவுக்குலாம் அது இறங்கலை. சரியா? எல்லாம் மாறணும், எல்லாம் சரியாகணும். கண்ணன் காலத்தில் இருந்த மாதிரி எல்லாம் மீண்டும் வரணும். புரியுறதோ? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो बलराम भगवान की जय, जय बोलो दुर्वास महर्षि की जय। राधे कृष्णा। இன்னைக்கு அந்த கோவிலில் வந்து 2 பனைமரம் நான் பார்த்துருக்கேன். இப்போதைக்கு அங்கே பனைமரம்னா அது 2 தான் இருக்குது, ஸ்தல விருட்சமாக இருக்குது. சரியா? இனிமேல் பனைமரத்தை பார்க்கும்போதெல்லாம் இந்த வைபவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ராதே கிருஷ்ணா.